இயேசு நம்மோடு. அருமையான தேவ பிள்ளைகளே, ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே இந்த இயேசு நம்மோடு நிகழ்ச்சியினூடாக உங்களை சந்திப்பதிலே மிகவும் சந்தோஷம் அடைகிறோம். ஒரு சொற்ப நிமிடங்கள் தேவனுடைய வார்த்தையை உங்களோடு பேசி உங்களுக்காய் ஜெபித்து நான் கடந்து செல்ல விரும்புகிறேன். ஏனென்று சொன்னால் இது கடைசி காலமாய் இருக்கிறது. இந்த கடைசி காலத்திலே தேவ பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையை கேட்டு வார்த்தைக்கு தங்களை ஒப்புக் கொடுத்து ஒரு மனம் திரும்புதலுக்குள்ளே கடந்து வந்து தேவனுடைய சத்தியத்திலே நடக்கிற போதுதான் பூமியிலும் சஞ்சலம் இல்லாத ஒரு வாழ்க்கை, பூமிக்குரிய வாழ்க்கை முடிகிற போது பரலோக வீட்டிலே நித்தியத்திலே ஒரு வாசஸ்தலத்தை பெற்றுக் கொள்ள முடியும். அருமையான தேவபிள்ளையே, தேவனுடைய வருகை மிகவும் மிகவும் சமீபமாய்விட்டது. இன்றைக்கு உலகத்தின் காரியங்களை கவனித்து பார்க்கிற போது ஆண்டவருடைய வருகை எந்த நிமிடத்தில் செகண்ட் நடக்கலாம் என்பதை நான் ஆவிக்குள்ளாய் ஆணித்தரமாய் உங்களுக்கு சொல்லுகிறேன். ஆகவே இந்த நாட்கள்ல ஒரு மனம் திரும்புதல் வேண்டும். நம்முடைய வாழ்க்கையில பாவத்திலேயே பழக்கப்பட்டு பாவத்திலேயே தொடர்ந்து போய் தண்டிக்கப்பட்டு நித்திய ஆய்க்கணைக்குள்ளே நாங்கள் கடந்து போகாதபடி இந்த நாட்களில் எந்தெந்த காரியத்திலே நாங்கள் தவறுகிறோம், தேவனுடைய வார்த்தை எப்படி நமக்கு எச்சரிக்கிறது என்று கவனித்து பார்த்து தேவ சத்தத்துக்கு செவி கொடுத்து நடப்போமானால் நிச்சயமாகவே தேவனுடைய வீட்டிலே நாம் பிரவேசிப்போம். நித்தியமான நிலையான வாழ்வை பெறுவோம். பூமியிலும் சமாதானமாய் சந்தோஷமாய் நாம் வாழ முடியும். ஆகவே இந்த நாளில் வேத தியானத்துக்கு ஆதாரமாக எடுத்துக் கொள்ளுவோம். யோவானுக்கு சுவிசேஷம் 3ஆம் அதிகாரத்திலே 19வது வசனத்தை நான் உங்களுக்காக வாசிக்கிறேன். ஒளியானது உலகத்திலே வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் பொல்லாதவைகளாய் இருக்கிறபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. எவ்வளவு ஒரு அருமையான வசனம்! ஒளியானது உலகத்தில் வந்திருந்தும் மனுஷனுடைய கிரிகைகள் எல்லாம் பொல்லாதவர்களானபடியினால் அவர்கள் ஒளியை பார்க்கலும் இருளை விரும்புவதே அந்த ஆக்கின தீர்ப்புக்கு காரணமாயிருக்கிறது. ஏனையா இன்றைக்கு அநேகர் நரகத்திலே பாதாளத்திலே இறங்குகிறார்கள்? ஏன் பூமியிலே சஞ்சலத்தோடு தவிப்போடு வாழுகிறார்கள் என்று பார்க்கிற போது ஒளியை விட இருளை விரும்புகிறார்கள். பரிசுத்தத்தை விட, நீதியை விட, உண்மையை விட பொய்யை, பிறலியை, அநியாயத்தை அதிகமாய் விரும்புகிறார்கள். அருமையான தேவபிள்ளையே, எந்த மனுஷனையும் பிரகாசிக்க பண்ணுகிற மெய்யான ஒளி ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. இன்றைக்கு தேவனுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில கூட அவர்கள் பொய்யை விரும்பி பொய்யை செய்து பொய்யிலே நடக்கிறார்கள். அருமையான தேவபிள்ளையே, எந்த ஒரு காரியத்திலும் உண்மையை பார்க்க முடியவில்லை, உத்தமத்தை பார்க்க முடியவில்லை. அதனால்தான் தேவனுடைய பிள்ளைகள் என்று சொன்னாலும் அவர்கள் இருளிலே இடறி விழுகிறார்கள். இந்த நாட்கள்ல எதை தேவன் நம்மிடத்தில் எதிர்பார்க்கிறார்? மெய்யான ஒரு மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறார். இன்றைக்கு அநேகருக்கு சத்தியம் தெரிகிறது, ஆனால் சத்தியத்தில் நடக்க வேண்டும் என்ற ஏக்கமோ வாஞ்சையோ இல்லை. இன்றைக்கு அநேகர் நாவினாலே வேத வசனத்தை பேசுகிறாரோ, இருதயத்திலேயோ அவர்களுக்குள்ளே இருள் நிறைந்திருக்கிறது. அருமையான தேவபிள்ளையே, இந்த நாட்கள்ல மற்றவர்களை பார்த்து நாம் வாழாதபடி கிறிஸ்துவை பார்த்து அடிச்சுவடியில நடக்க வேண்டிய ஒரு காலம். பாருங்க, இந்த நாட்கள்ல பூமியினுடைய முடிவு எவ்வளவு சமீபமாய் விட்டது என்பதை அதிகமாய் நாம் பார்க்கிறோம். இஸ்ரவேல் தேசத்தை சுற்றி நடக்கிற காரியங்கள், இஸ்ரவேல் எதற்கு ஆயத்தப்பட்டுக் கொண்டு இருக்கிறது என்ற காரியங்களை தெளிவாக வேதம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. இந்த நாட்கள்ல தேவ பிள்ளைகள் மனம் திரும்ப வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறார். மனம் திரும்பி நாம் அமர்ந்திருந்தால் நாம் ரட்சிக்கப்படுவோம். இன்றைக்கு மனம் திரும்பாத ஒரு பாவியின் நிமித்தம் பரலோகத்தில் சந்தோஷம் இல்லை. பாவி என்பவன் நித்தமும் மனம் திரும்ப வேண்டும். அருமையான தேவ பிள்ளைகளே, இந்த நாட்கள்ல ஒரு நிர்விசாரமாய் இருந்து விடாதீர்கள். என்ன நடக்க போகிறது, நடக்கிறத பார்க்க மாட்டாய். ஏனென்றால் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகும். பாவத்தின் சம்பளம் மரணம். நீ விரண்டாவாதம் கதைக்கலாம், விரண்டாவாதமாய் நடக்கலாம், ஆனால் தேவனுடைய நியாய தீர்ப்பு சமீபமாய் இருக்கிறது. வேதத்தை போதிக்கிற நாங்கள் ஆகாதவர்களாய் போகாதபடி நாம் தேவ சமூகத்தில் எவ்வளவோ எச்சரிக்கையோடு தான் பேசுகிறோம். அனைவரும் என்ன நினைக்கிறார்கள்? பிரசங்கம் பண்ணி விடுவது ஈஸி என்று நினைக்கிறார்கள். இல்லை, வேதம் இருபுறமும் கருக்குள்ள பட்டயம்.
அது உங்களை வெட்டுக்கு முன்பு என்னை வெட்டுகிறது. நான் எவ்வளவோ பயத்தோடு நடுக்கத்தோடு தான் தேவனுடைய வார்த்தையை பேசுகிறேன். அருமையான தேவனுடைய மனம் திரும்பி இயேசுவோடு நீங்கள் சீர்பொருந்தினால் பிழைப்பீர்கள். இல்லாவிட்டால் வேதம் சொல்லுகிறது அழிந்து போவீர்கள். அதனால இந்த நாட்கள்ல இருளை விட ஒளியை விரும்புங்கள். தேவ சமூகத்தை வாஞ்சியுங்கள். தேவன் கொடுத்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளு. இன்னைக்கு தேவன் கொடுத்த தருணத்தை எட்டி உதைத்து நடப்பீர்களானால் மேன்மை வராது. கர்த்தரை கனம் பண்ணுகிறவர்களை கர்த்தர் கனம் பண்ணுவார். இயேசு கிறிஸ்து சொன்னார், ஒருவன் எனக்கு ஊழியம் செய்தால் பிதா அவனை கனம் பண்ணுவார். இன்றைக்கு இந்த அறிவே இல்லாமல் இயேசுவோடு எப்படி நாம் வாழ முடியும்? இயேசுவோடு எப்படி நடக்க முடியும்? இன்றைக்கு அநேகர் தேவனுடைய சமூகத்தை, தேவனுடைய காரியங்களை அற்பமாய் எண்ணுகிறார்கள். ஏனென்றால் கடைசி நாட்கள்ல தேவன் சொன்ன தீர்க்க தரிசனம் தெரிந்து கொள்ளப்பட்டவர்களும் வஞ்சிக்கப்படுகிற காலம். அருமையான தேவபிள்ளையே, அந்த வஞ்சனையில சிக்காதபடி ஒரு எச்சரிப்பின் சத்தமாக தேவனுடைய வார்த்தை வருகிறது. நீங்கள் ஒளியின் பிள்ளைகளாயிருந்தால் ஒளியிலே நடக்க கற்றுக்கொள்ளுங்கள். இருளிலே இருந்து வெளியே வாருங்கள். உலக மனுஷனுடைய ஞானம், உலக மனுஷனுடைய வார்த்தைகளிலே சிக்குண்டு வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி தேவ வசனம், தேவனுடைய வார்த்தை என்ன சொல்லுகிறது கவனித்து பார்த்து பரிசுத்த ஆவியினால் நிரப்பப்பட்டு பரிசுத்த ஆவியானோடு துணையோடு நீங்கள் ஜெயமாய் வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நான் உங்களுக்காக ஜெபம் பண்ணட்டுமா? தகப்பனே, இந்த நாளிலுமாய் யாரெல்லாம் ஆண்டவரே ஒளியை நேசித்து இருளை பகைத்து உம்முடைய சமூகத்துக்கு தங்களை அர்ப்பணித்து ஓடி வருகிறார்களோ, இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் அந்த வெளிச்சம் பிரகாசிக்கத்தக்கதாய், அவர்கள் இடறி விழாதபடி தேவனுடைய வசனம் அவர்கள் கால்களுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கத்தக்கதாய் இந்த நாட்கள்ல ஞானமுள்ள மனக்கண்களை கொடுத்து சத்தியத்தின் பாதையிலே நடத்துங்கப்பா. ஆண்டவரே, இந்த உலகம் ஏமாற்றம், இந்த உலகம் வஞ்சிக்கும். ஆண்டவரே, உலகத்தை நோக்கி பார்த்து மேன்மைகளை இழந்து போகாதபடி தேவ சமூகத்துல தேவனை முன்பாய் வைத்து ஜெயமாய் வாழ கிருபை செய்யுங்க. ஆண்டவரே, இந்த ரட்சிப்பின் வஸ்திரம் அசுஸ்திப்படாதபடி அவன் காத்து கொள்ளத்தக்கதாய் அனுக்கிரகம் செய்யும். இப்போது கர்த்தாவே, முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியையும் தாடுங்கள், அப்பொழுது பூமிக்குரியவைகள் எல்லாம் கூட கொடுக்கப்படும் என்று சொன்னேன். இந்த வார்த்தையை விசுவாசித்து இந்த வார்த்தையில நிலைத்து நின்று மேன்மைகளை காண அனுக்கிரகம் செய்வீராக. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் என் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவ பிள்ளைகளே, ஆவியோடும் உண்மையோடும் தொழுது கொள்ள சத்தியத்தை கற்று சத்தியத்திலே நடக்க விரும்பினால் நீங்கள் எங்களோடு தொடர்பு கொள்ளுங்கள். தொடர்ந்து எழுப்ப சுவிசேஷ சபைக்கு வாருங்கள். தேவன் உங்களை மேன்மைப்படுத்துவார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.